மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும், ஆசிரிய பெருமக்களுக்கும், மாணவ நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். சென்ற வாரம் இந்தியா டுடே வெளியிட்டுள்ள தலைச்சிறந்த பொறியியல் கல்லூரிகளின் பட்டியலில் நமது கல்லூரி இந்தியாவில் 7வது இடத்திலும் தமிழ்நாட்டில் முதல் இடத்திலும் இருக்கிறது. இந்த பெருமைக்கு ஒரே ஒருவர் தான் காரணம். அவர் நம் கல்லூரி முதல்வர் திரு விருமாண்டி சந்தனம் அவர்கள்தான். வாய் மட்டும்தான் அவனது, வார்த்தையெல்லாம் என்னது? கடந்த 32 ஆண்டுகளாக இந்த கல்லூரியில் பல மாணவ மாணவியர்கள் மிகச்சிறந்த முறையிலே இவரால் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள். கற்பிக்கும் கற்பழிக்கும் நான் தான் மாத்தின. இன்னும் பல பேர் இவரால் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனக்கு ஒரு ஆச்சரியம், ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எப்படி இத்தனை பேரை கற்பழிக்க முடியும்? தன் வாலிப வயதிலிருந்தே பலான புத்தகங்களை படித்து படித்து பற்பல பயிற்சிகளை மேற்கொண்டு தன்னை இதற்காக வென்றே வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நாம் அனைவரும் அவரை பின்பற்ற வேண்டும். இன்று இங்கு மாணவர்களாக இருக்கும் நாம் நாளை உலகில் எந்த மூலைக்கு சென்றாலும் இவரை போலவே கற்பழிப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொள்வோம். ஐஇசி மாணவனை போல் உலகில் வேறு எந்த மாணவனாலும் கற்பழிக்க முடியாது என்பதை நிரூபித்து காட்டுவோம். அந்த பெருமை நம் கற்பழிக்கும் கர்ணன், நம் கல்லூரி முதல்வர் திரு விருமாண்டி அவர்களையே சேரும். கற்பழிக்கும் கர்ணன் விருமாண்டி பலமா கேட்கல. அடுத்ததாக நமது மாண்புமிகு கல்வி அமைச்சர். கலவினா செக்ஸ் தானே? கலவிதான் இவர் மூச்சு. கல்வி கலவி ஆயிடுச்சு. கலவிக்காக சிறந்த கொங்கைகளை உடையவர் இவர். கொள்கை கொங்கை ஆயிடுச்சு. ஐயோ, அப்படின்னா லேடிஸ் தான் மடச்சாம்பிராணி. என்ன விரும்பாண்டி இப்படி அசிங்கமா பேசிட்டு இருக்க? கல்வி அமைச்சர் அவர்களே, உங்கள் கொங்கைகளை எங்கள் கற்பழிப்பு கர்ணன் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் கொங்கை பரப்பு செயலாளரே அவர்தான். என்ன என்ன எழவி அது? வெகு விரைவில் ஊரே அறிய உங்கள் கொங்கைகளை அவர் கற்பழிப்பார் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. என்ன என்ன கேவலப்படுத்த அங்க கூட்டிட்டு வந்தியா? இன்று ஆசிரியர் தினம். ஆசிரிய பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று தம் வாழ்வையே நமக்காக அர்ப்பணித்த ஆசிரியர்களுக்கு நாம் நம் குசுவாசத்தை காட்டும் தருணம் இது. குசுவாசமா? குசுமா கலகுறாண்டா. விசுவாசம் குசுவாசம் ஆயிடுச்சு. குசுவாசத்தை எப்படி காட்ட வேண்டும்? எக்ஸ்பர்ட் பேசுறாரு, கேளு. குசுவாசம் 4 வகைப்படும். கஷ்டம் கஷ்டம் தேவையாது. தட்டம் பட்டம் பயம் நாஸ்தி. துய்யாக்காரம் அல்பகோரம், துஸ்ஸாக்காரம் மகாகோரம், நிசப்தம் பிராண சங்கடம். Thank you very much. What was it I did, sir? I spoke highly about you only. Don't get me, sir. Please don't get me. அர்த்தம் தெரியாம மகடிச்சா இப்படிதான் ஆகும். டேய், இன்னைக்கு நீ அடிக்கிற டப்பா 4 வருஷம் வேணா உன்னை காப்பாற்றும். ஆனா அடுத்த 40 வருஷத்துக்கு உன்னை கற்பழிச்சுக்கிட்டே இருக்கும். துய்யாக்காரம் அல்பகோரம் கவிதை கவிதை குசுடா குசும. You swines! ஏன் அப்படி பண்ணீங்க?
உங்களுக்கு நான் என்னடா கெடுதல் பண்ணேன்? சாரி வச்சன், எதுவும் பர்சனலா எடுத்துக்காத. பர்சனல் தாண்ட எடுத்துக்குவேன். இந்த அவமானத்தை நான் சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன்டா. I'll think of it every minute, every second of my lifetime. விடுமா, எல்லாம் சீரியஸா எடுத்துக்காத. மக் அடிச்சா என்ன ஆகணும்? செந்திலுக்கு ஒரு டெமோ காட்டணும். எதையுமே புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். சயின்ஸ் என்ஜாய் பண்ணி படிக்கணும். நான் நீங்க சயின்ஸ் என்ஜாய் பண்ண வரல. பின்ன சயின்ஸை கற்பழிக்க வந்தியா? பிராண சங்கடம். சிரிங்கடா. நான் படிக்கிற மெத்தட்ஸ பார்த்து நல்லா சிரிங்க. ஆனா இதே மெத்தட்ஸ வச்சு நான் ஒரு நாள் சக்சஸ்ஃபுல் ஆகி காட்டுறேன்டா. அன்னைக்கு நான் சிரிப்பேன், நீங்க அழுவீங்கடா. தப்பான ட்ராக்ல போயிட்டு இருக்க வச்சன். நான் கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கேன். நீ வேற ட்ரெயின், நான் வேற ட்ரெயின். யாரு சக்சஸுக்கு முதல்ல போறான்னு பார்க்கலாம்டா. 10 வருஷம் கழிச்சு இதே நாள் இதே ஸ்டேஷனுக்கு திரும்பி வருவாங்கடா. அப்போ தெரியும்டா நம்மள யார் பெரிய ஆளா இருக்கான்னு. பெட் கட்டுறீங்களாடா? பெட்ரா, நீங்க வேலை பாத்துருவோம்டா. வருவீங்களாடா? வருவீங்களாடா? ஆம்பளையா இருந்தா வாங்கடா.